ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை வைப்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையோட ஸ்கூலிங் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்கூல். இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் எல்லாமே தமிழ் இதில் டீச் பண்ணுவாங்க. தமிழ், ஹிந்தி, மராட்டி, ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்க வந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கூலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலுமே எவ்ரி வீக் வந்து எவ்ரி சண்டே இங்கே வந்து தமிழ் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. யார் வேணாலுமே லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒரு மேரேஜ் ஆனவங்களாக இருக்கட்டும், ஒரு ஏஜ் லிமிட்டெலாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சூப்பராக சொல்லித்தருவாங்க. கண்டிப்பாக இது ஒரு நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா வந்து வேறு ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு நம்ம பசங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி எவ்ரி சண்டே வந்து 1 hour ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். ஸ்கூல் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூலுமே நல்லா இருக்குங்க. ரெகுலராக இங்கே ஸ்கூலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. தமிழை ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டியிருக்க வீடியோவில் ஸ்கவுட்டிங்க்கு எல்லாமே ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிபிஎஸ்சி இருக்கும். சிபிஎஸ்சி போர்ட் ஸ்கூலு. இங்கே மும்பையில் வந்து ஸ்கூல் சிஸ்டம் எல்லாமே வந்து ஃபுல் டே ஸ்கூல் இருக்கிற மாதிரி இருக்காது. இது நான் வந்து ஏர்லி மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 6:30 அரவுண்ட் அந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்துட்டுருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து 7 to 1 அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 8 to 3 அந்த மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைமிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரி காலையில் 9 o'clock to அந்த 8 hours ஸ்கூலிங் சிஸ்டம் இங்கே கிடையவே கிடையாதுங்க. அதனால் பசங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கிறதுக்கு இங்கே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், பசங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிபிஎஸ்சி போர்டு இருக்குது. அப்புறம் ஸ்டேட் போர்டு தனியாக இருக்குது. ஸ்டேட் போர்டு ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ காமிக்கிற ஸ்கூல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வர்றது ஸ்டேட் போர்டு ஸ்கூல். இங்கே வந்து குருகுல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கூலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து 8 to 5:30 ஸ்கூலிங் டைம் இருக்குது. ஃபீஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது வந்து கல்யாணோட ஒன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் காலேஜ், ஜூனியர் காலேஜ். இங்கே வந்து 11th 12th வந்து ஜூனியர் காலேஜ் அண்ட் சீனியர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நீட்டுக்கு அண்ட் ஜேஇ இதுக்கு எல்லாமே கோச்சிங் சூப்பராக இருக்கும். இங்கே இந்த கல்யாணில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ் அண்ட் ஏ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎஸ் அண்ட் ஏ லெவல் அப்படின்னா யூகே பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு அப்படி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்னா, நம்ம சவுத் இண்டியன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சவுத் இண்டியன் ஸ்கூலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சிபிஎஸ்சி போர்டு உங்கள் பசங்க படிக்கணுன்னாலும் அதுக்கும் தனியாக இருக்குது. ஸ்டேட் போர்டும் இருக்குது. அதே மாதிரி ஐசிஎஸ்சி போர்டும் இருக்குது. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ், இந்த 5 இதுவுமே இருக்குது. ஐபி ஸ்கூலுமே இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கல்யாணில் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். இதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ரெண்டுக்குமே இருக்குது. ஸ்கூல் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோவில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இதில் ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டர்ஃபு. அதே ஸ்கூலில் பின்னாடி டர்ஃபு நல்ல பெரிய டர்ஃபாகவே இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்கூலிங் சிஸ்டம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஃபுல் டேலாம் ஸ்கூல் இருக்காது. அதனால் பசங்க வந்து நல்லா ரிலாக்ஸாக போவாங்க. அதனால் டீச்சர்ஸ்க்குமே வந்து அந்த மாதிரி தான் டைமிங்கு. ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்குமே ஒரு சிலருக்கு வந்து மார்னிங் பேட்ச்சு, அப்புறம் ஆஃப்டர்நூன் பேட்ச்சு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங்கில் இருக்கும். ஃபுல் டேலாம் கிடையாது ஸ்டாஃப்ஸுக்குமே. அதனால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்டர்நூன் பேட்சாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் டைமிங் மட்டும் வந்தால் போதும். இல்லை மார்னிங் பேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்னிங் மட்டும் போனால் போதுங்க.
அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பிடிச்சிருக்கா? இந்த டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா? பிடிச்சிருக்கா? இல்லை நம்ம ஊரோட அந்த 9 to 4 அந்த சிஸ்டம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லை சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு, மும்பை ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.